இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுக்கு இந்த நாளிலும் கூட நம்ம பொருத்தனை பற்றி மறுபடியும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாலேயும் ஒரு பொருத்தனை செய்த ஒரு ஸ்திரியை குறித்து பார்த்தோம், அன்னாலே குறித்து. இந்த நாளில் ஒரு ஆணை குறித்து பார்க்க போகிறோம். அதாவது நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்திலே எப்தா என்ற ஒரு மனிதர் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவங்க அப்பா பேர் கிலேயாத். இவன் ஒரு பரஸ்திரியின் மகன். இந்த எப்தா ரொம்ப பராக்கிரமசாலியாக இருந்தான். அப்போது அந்த கிலேயாத்தோட மனைவிக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா, அந்த மனைவி பெற்ற பிள்ளைகள், கிலேயாத்தின் மனைவி பெற்ற பிள்ளைகள் எல்லாரும், நீ ஒரு பரஸ்திரியோட மகன் தானே, உனக்கு எங்கள் வீட்டு சொத்து பத்து ஒன்றும் கிடையாது என்று சொல்லி விரட்டி விட்டுருந்தாங்க. உடனே இந்த எப்தா என்ன செய்கிறான், அந்த இடத்த விட்டு தோப்பு என்கிற தேசத்தில் தனியாக குடியிருந்துட்டு இருக்கிறான். இவன் ரொம்ப பராக்கிரமசாலினால எப்பவும் இவன் கூட நிறைய ஜனங்கள், நிறைய ஆட்கள் இவங்க கூட இருப்பாங்க. அங்கெங்கன்னு யுத்தத்துக்கு இவன் போவான். அது வழக்கமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இஸ்ரவேலர் அம்மோன் புத்திரர் யுத்தம் பண்ணும்படியாக இஸ்ரவேலருக்கு எதிராட்டு வரும்படியாக இருக்குது. அப்படி வரும்படி இருக்கும்போது அவங்களால முடியல, யுத்தம் பண்ண முடியல. இஸ்ரவேலருக்கு அம்மோன் புத்திரர் கூட யுத்தம் பண்ண முடியல. அப்போ தான் யோசிக்காங்க, எப்தா இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமே என்று சொல்லி அந்த மூப்பர்கள், கிளையாத்தில் உள்ள மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க, எப்தாவை பார்த்து சொல்கிறாங்க, இப்படி யுத்தம் பண்ண வாப்பா எங்களுக்காக அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ இவன் சொன்னால், நீங்கள் தான் எங்களை வேண்டான்னு அனுப்பி வச்சிங்க, இன்றைக்கி நீங்களே கூப்பிடுறீங்களே அப்படின்னு இவன் சொல்லி பார்ப்பான். ஆனாலும் அவங்க தயவாக கூப்பிட்ட உடனே சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்தா என்ன செய்கிறான், அந்த யுத்தத்துக்கு போகும் முன்பதாக அந்த அம்மோன் புத்திரட்ட சொல்கிறான், நீ ஏன் வீணா இப்படி சண்டைக்கு வரணும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீ முன்னால் செய்ததெல்லாம் சொல்லி காட்டுறான். அதான் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து கடந்து வரும்பொழுது அந்த கிளையாத் மனுஷர்கள் அவங்க செய்த காரியத்தெல்லாம் எடுத்து சொல்கிறான். சொல்லிட்டு இருக்கும்போது சொல்கிறான், நீ ஏன் வரணும்னு 2 முறை ஆள் அனுப்பி சொல்லியும் இல்லை நான் யுத்தம் பண்ண வந்து தான் தீருவேன் அப்படின்னு அம்மோன் புத்திரர் சொல்கிறாங்க. அப்போ இவன் சரி அப்படின்னு ஆண்டரை பார்த்து என்ன செய்கிறான், இவன் ஜெபிச்சுட்டு தான் போகிறான். அப்போ இங்கே பார்க்குறோம் ஆண்டர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணுறான் அப்படின்னா, 30ஆம் வசனத்தை பார்க்கும். எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையே பண்ணி ஜெபத்தோடு என்ன செய்யலாம், ஒரு பொருத்தனையே பண்ணுறதை பார்க்குறோம். தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால், ஒருவேளை நான் யுத்தத்துக்கு போகிறேன், நீங்கள் அந்த அம்மோன் புத்திரர் என் கையில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நான் திரும்பி வரும்பொழுது வீட்டு வாசல்லேருந்து எனக்கு எதிர்கொண்டு எது வருதோ அதை நான் உமக்கு என்ன செய்வேன், தகன பலியாக நான் சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியாச்சு. சர்வாங்க தகன பலினா தெரியலையா, தீக்கு இரையாக்குறது, அதான் சர்வாங்க தகன பலி. நான் முழுமையாக சர்வாங்க தகன பலி. இவன் நினச்சிருக்கலாம், ஒருவேளை எதிர ஆடு வரலாம், மாடு வரலாம், காளைகள் வரலாம், நம்ம அதை கொடுக்கலான்னு தான் இவன் யோசிச்சிருப்பான். அதனால அவன் என்ன சொல்கிறான், நான் எதிர்கொண்டு எது வருதோ அதை உமக்கு முன்பதாக நான் சர்வாங்க தகன பலி கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனையோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு அந்த யுத்தத்துக்கு கடந்து செல்றான். அப்போ யுத்தங்கள் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது அம்மோன் புத்திரர் என்ன செய்தாங்க, தோத்து போயிட்டாங்க. தோத்து போனோன்னே இவன் ஜெயிச்சிட்டான். யார், எப்தா குரூப் ஜெயிச்சிட்டு. உடனே எப்தா என்ன செய்கிறான், அந்த ஜெயிச்ச உடனே தன் வீட்டுக்கு திரும்பி வரான். திரும்பி வரும்போது இதோ அவன் குமாரத்தி எதிர யார் வரான்னு சொன்னாலே, வாசலண்ட யார் எது வருதோ அப்படின்னு அவன் பொருத்தனை சொல்லியிருந்தான் இல்லையா. ஆனால் இப்போ வாரது யார் வர, வீட்டு வாசல்கிட்ட வரும்போது குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தி இல்லை, ஒரே ஒத்தைக்கு ஒரு மகள், குமாரனே கிடையாது. அவ என்ன செய்யறா, சந்தோஷமா நடனம் ஆடிட்டு தம்பூரு வாசிட்டு எதிர வரா. இவனுக்கு ஷாக் ஆகுது, ஐயோ வாரது யாரு, நம்ம இப்படி பொருத்தனை பண்ணோமே, வாரது மகள்லாம் வரா, இன்னும் நம்ம இவ்வளோ பலி செலுத்தி தான் ஆகணும், அப்படிதானே கர்த்தர்கிட்ட சொன்னாக்கி சொன்னபடி நம்ம செய்து தீரணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன் குமார்த்தியை பார்த்து ரொம்ப அழுது தன் வஸ்திரங்களை என்ன செய்யறான், கிழித்து கொண்டு, என் மகளே என்னை மிகவும் மனமடையும் கலங்கவும் பண்ணுகிறாய், நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிட்டேனே, நான் என்ன அதை மாற்றக்கூடாதே, நான் இப்படிலாம் நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறான். அழுத உடனே மகா பாருங்க, மகா அதை விட நல்ல பிள்ளையா இருக்கா. அவ என்ன சொல்றா, தகப்பனே
நீங்கள் கர்த்தர்கிட்ட எதை சொன்னீங்களோ வாய் திறந்து பேசுனீங்களோ அதை நீங்கள் சரியாக நீதிக்கு சரியாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் வந்து நீங்கள் ஜெபிச்சது மாதிரி உங்களுக்கு ஜெயத்தை தந்தாச்சு. அப்போ நீங்கள் அந்த பொருத்தனையே செய்து தானே ஆகணும். அதனால் நீங்கள் செய்யுங்க. ஆனால் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு 2 மாதம் என்ன செய்யணும், தவணை தரணும். 2 மாதம் தவணை மட்டும் நீங்கள் தாருங்க. அதுக்கு பிறகு நான் வந்து என்னுடைய தோழிகளோடு கூட மலைகளில் போய் 2 மாதமும் நாங்கள் என் கண் நிமித்தம், இவ கல்யாணம் கட்டாதவா, புருஷனை அறியாதவள், என் கண் நிமித்தம் துக்கம் கொண்டாட. கஷ்டமாக தானே இருக்கும். அவளும் திருமணம் முடிச்சு வாழணும்னு நினச்சிருப்பா இல்லையா இப்போ. ஆனால் அப்படி இல்லாமல் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டி இருக்குது. அதனால என்ன சொல்றா, என் கண்ணிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட நான் 2 மாதம் மலைக்கு என் தோழியோட போயிட்டு வரேன்னு சொல்றான். ஒன்று அவரும் சரி மகளே அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி அவனும் 2 மாதம் தன்னுடைய தோழிகள் கூட போய் மலைகளில் துக்கம் கொண்டாடி திரும்பி வாரா. இந்த 2 மாதம் முடிந்த பிறகு இங்க எழுதியிருக்கு பாருங்க, அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனின்படி அவளுக்கு செய்தான், அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இப்ப பாருங்க, தன்னுடைய மகளை வந்து சர்வாங்க தகன பலியை கொடுத்துருப்பானா? இந்த பகுதியில் எழுதியிருக்குது அவன் சொன்னபடியே செய்தான் அப்படின்ட்டு. ஆனா நம்ம கர்த்தராய ஆண்டவர் எப்படி நாக்கி சர்வாங்க தகன பலிகளை, ஒரு மனுஷரை பலி செலுத்துறது ஆண்டவருக்கு வந்து விருப்பம் இல்லாத காரியம். அந்த லேவியராகமும் 18ஆம் அதிகாரம் 21 சொல்லுது, எடுத்து வாசிப்போம். நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோலோகுக்கு தீக்கடக்கும்படி இடங்கொடாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குறைச்சல் ஆக்காதே, நான் கர்த்தர். எப்படி சந்நிதியில யாரையாகிலும்னா மனுஷர்களை தான் அது ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. யாரையாகிலும் மோலோக்கு என்று என்ன செய்யக்கூடாது, தீக்கடைக்கு கொடுத்தா அது பரிசுத்த குலைச்சல் அப்படின்னு சொன்ன கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க, இந்த பிள்ளைய நரபலி கொடுக்கறத கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ அதுக்கு அர்த்தம் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். நான் வந்து ஒரு வாலிப வயசுலலாம் இருக்கும்போது இதே சப்ஜெக்டை வந்து ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொருத்தனையே அவன் சொன்ன மாதிரியே பிள்ளைய சர்வாங்க தகன பலி கொடுத்தான் அப்படின்ட்டு மெசேஜை சொல்லிட்டாங்க. அப்போலாம் நான் நினைப்பேன், அம்மா இப்படிலாம் நடந்திருக்கேன்னா அப்போ சத்தியத்தை முழுமையாக அறியாது இருந்த நாட்கள் ஒன்று இப்படிலாம் கொடுத்துருக்காங்களேன்னு நான் நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனால் இப்போ வேதங்களை வாசித்து அங்கேயும் இங்குமா பார்த்தா கர்த்தருக்கு அது பரிசுத்த குலைச்சல், யாரையும் தீக்கடங்க செய்யறதுக்கு கர்த்தர் விரும்ப மாட்டார் அப்படின்னு செய்தி சொல்லுது. அதே போல லேவியராகமும் 20ஆம் அதிகாரத்துல 1-5 வரை தெளிவாக அதை போட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ கண்டிப்பா இவன் வந்து சர்வாங்க தகன பலியாட்டி தீக்கு அடக்கி மகளை கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியானா அந்த அப்போ என்ன செய்திருப்பான் பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்த்தா வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்குன்னு அவளை என்ன செய்யறாங்க, அர்ப்பணிக்கப்படுறா. அதுக்குதான் அந்த அர்ப்பணிச்ச பிறகு அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் கட்ட முடியாது, இஷ்டத்துக்கு எங்கேயும் போக முடியாது. அதனாலதான் 2 மாதம் துக்கம் கொண்டாட கண்ணிமையின் நிமித்தம் அவ சென்று வந்தது. இப்ப அவ என்ன செய்யறா, வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு தன்னை அங்க அர்ப்பணித்து இவர் கொடுக்கறத பார்க்கிறோம். இப்போ அந்த காலகட்டத்தில் எப்படின்னா, அந்த ஆசாரிப்பு கூடார வேலைகள் உண்டுல, அதுலலாம் பல பெண்கள் இதே மாதிரி தங்களை அர்ப்பணிச்சு வேலை செய்யற பெண்களும் உண்டு, அர்ப்பணிக்காத பிள்ளைகள் அங்கே இருக்கிறதும் உண்டு. அதே போலதான் இவ என்ன செய்யறா, இவளை தீக்கடன் கொடுக்க முடியாத காரணத்தினால தன்னையே தன் கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்து அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இவனோட எப்தா வாழ்வுல வந்து வம்சமே இல்லை, ஏற்கனவே குமாரர் கிடையாது, ஒரே ஒரு குமாரத்தி. அது இப்ப என்ன செய்தாச்சு, கர்த்தருக்குன்னு அர்ப்பணிச்சாச்சு. அவ இனி திருமணம் ஆக முடியாது, அவரோட வம்சம் வளர முடியாது, அப்படித்தானே? அப்போ இதுதான் சொல்றது, யோசித்து பொருத்தனைகளை என்ன செய்யணும். சும்மா ஏதோ நான் பொருத்தனா இவன் யோசித்தது வேற, நடந்தது வேற. அதனால என்னைக்கும் பொருத்தனை செய்யும் போது இது நம்மளால முடியுமா, இது முடியாதுன்னு சிந்திச்சு என்ன செய்யணும், பொருத்தனை பண்ணணும். இது போன தடவை கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே போல பொருத்தனை பண்ணும்போது ஒரு சகோதரி என்ன செய்தாங்கன்னா, ஒரு தன்னுடைய கூட பிறந்த சகோதரிக்கு சுகம் இல்லை, அவங்க வந்து ஒரு விக்கிர வழிபாடு பண்றவங்க. ஆனா இவங்க வந்து கிறிஸ்தவங்களா மாறினால இவங்க அறியாம எப்படி பொருத்தனை பண்ணிட்டாங்க தெரியுமா? என் சகோதரி சோமாயிட்டா, என் சகோதரி வந்து உங்களுடைய ஆலயத்துல வந்து ஆடு பலி செலுத்த நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை அந்த ஆர்சி மக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அசனம்லாம் கொடுப்பேன்ட்டு, அப்படி கொடுப்பேன்னு இவங்க நேர்ந்து கொண்டாங்களாம். அக்காட்ட கேட்கல, இவங்களே நேர்ந்து கொண்டாங்க. ஆனா இவங்களும் ஏழை, நேர்ந்து கொண்டாச்சு.
அப்புறம் அக்காவுக்கு சுகமான பிறகு, அக்கா நீ அசனத்துக்கு உனக்காக நான் இப்படி ஆண்டர்கிட்ட பொருத்தனை பண்ணியிருக்கேன், நீ கொடுன்னா அவங்க கொடுப்பாங்களா? அவங்களும் விற்கிற வழிபாடு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் இந்த சகோதரி என்ன செய்தாங்க, நம்மளால பெரிய ஆடெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த லேவியராகும் பகுதியை தான் படித்து ஒரு நாள் ஒரு வசனம் கூட தொட்டனால அதுக்கு பகுதியிலாக ஒரு கோழியை, என்னால் முடிஞ்ச நீ மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தவறான பொருத்தனை செய்யறேன்னு ஒரு கோழியை ஏதோ அசனம் கொடுத்ததா பார்க்குறோம். அதே போல் அந்த காலத்தில் இந்த இப்போ இவங்க பொருத்தனை செய்திருக்காங்கன்னா இதுக்கு ஈடா ஆசாரியர்கள் என்ன செய்வாங்களாம், இந்த பொருத்தனைக்கு தகுந்தால அதுக்கு பலனுக்கு ஏற்ற என்னதையாவது ஒரு பொருட்களை அவங்க நியமிச்சிருப்பாங்க. நியமித்து வாங்கிட்டு இதை இந்த மகளை இங்கே ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. எந்த வாழ்நாளுக்கு முழுதும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழ ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இது அந்த காலத்து முறைமைகள், நடந்த காரியங்கள். அதனால என்னைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, பொருத்தனை பண்ணும்போது மிகவும் சிந்தித்து நம்மளால முடியுமா பண்ணணும். மற்றவங்களுக்காக அவங்க செய்யறதுக்காக நம்ம பண்ணி மாட்ட முடியாது. அந்த சகோதரிகள் செய்த மாதிரி எப்தா சொன்னது போல யோசிக்காமையும் செய்யக்கூடாது. அண்ணால் சொன்னாங்க, கரெக்டா செய்தாங்க. இவரும் சொன்னாரு, செய்தாரு. ஆனா இவர் வேதனையோட கஷ்டத்தோட அதுக்கு வம்சமே இல்லாம ஆசீர்வாதத்தை இழந்தாரு. அப்படித்தானே? அதனால என்னைக்குனாலும் பொருத்தனை பண்ணும்போது அது ஈஸியாக எடுக்காண்டா, அது செலுத்தணும். அதே சமயம் செலுத்தாமல் இருந்தால் அது மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும்னு வேத வசனத்தை பார்க்குறோம். அதனால பொருத்தனை பண்ணுனா செலுத்தியே ஆகணும். நீங்கள் யாராவது அப்படி பொருத்தனை பண்ணால் இனி கவனமாக பண்ணுங்க. கர்த்ததாவே இந்த வசனங்களை கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.